வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கால பைரவர் அஷ்டகம் பாடலாம். அதாவது இன்னைக்கு அஷ்டமி இல்லையா? இன்னைக்கு அஷ்டமி அப்படின்றது 11 மணிக்கு அப்புறம் வருது. நாளைக்கு 10 மணிக்குள்ள இருக்குங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம பைரவர் அஷ்டகம் கோவில்ல அபிஷேகம் ஆகும்போது நம்ம பாடினா நம்முடைய நோய்கள் மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த பாடலை பாடலாம். கால பைரவர் அஷ்டகம் இப்போ பாடலாம். தேவராஜ சேவியமான பாவனா கிரீபங்கஜம் வியாலய சூத்திரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பஜே பானுகோட்டி பாஸ்வரம் பவாப்தி தாரகம் பரம் நீலகண்டமீச்சிதார்த்ததாயகம் திரிலோக்ஷணம் காலகாலமம்புஜாட்ச மக்ஷசூழமக்ஷரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பஜே சூலதண்ட பாசதண்ட பாணிமாதிகாரணம் श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनाथकालभैरवं भजे भक्तिमुक्तिदायकं प्रक्षतचारुविग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं विनिकवण्णन् मनोग्न हेम किङ्गिनी लसत्कडीं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे धर्मसेतुपालकं त्वधर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णशेषपाश शोभिताङ्गमण्डलं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे रत्नपादुका प्रभभिराम बाधयुग्मगं नित्यमद्वितीयमिष्ट दैवतं निरञ्जनं मृत्युदर्पनाशनं कारलडं षट्रमोक्षणं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे अट्टहास पिन्नपद्मचण्ड कोशचन्ददिं दृष्टिपाडनष्टपापजालमुग्रशासनम् अष्टसिद्धिदायकं कपालमालिगन्धरं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे भूतसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशिवागलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकौविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे बोधसङ्गनायकं विशालकीर्तिदायकं काशिवागलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्गकौविदं पुरातनं जगत्पतिं काशिकापुरादिनाथ कालभैरवं भजे काशिकापुरादिनाथ कालभैरवं भजे कालभैरवाष्टकं पठन्ति मनोहरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं शोकमोगदैन्य
लोककोपदागनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्करी सन्निधं द्रवं कालभैरवाष्टकं पठन्ति ये मनोगरं ज्ञानमुक्तिसाधकं विचित्रपुण्यवर्धनं शोकमोगदैन्यलोभकोपलागनाशनं ते प्रयान्ति कालभैरवाङ्करी सन्निधं द्रवम् देवराजसेव्यमानपावनाकृपङ्कजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे देवराजसेव्यमानपावनाकृपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुरादिनाथकालभैरवं भजे काशिकापुरादिनाथकालभैरवं भजे काशिकापुरादिनाथकालभैरवं भजे काशिकापुरादिनाथकालभैरवं भजे கால பைரவரே திருவடிகளே போற்றி, கால பைரவா திருவடிகளே போற்றி, கால பைரவே திருவடிகளே போற்றி, எந்நாட்டவர்க்கும் சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் இந்த பாடலை கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த கால பைரவர் அஷ்டகம் பாடிட்டு இருப்பீங்க. கோவில்ல அபிஷேகம் ஆகும் இல்லையா, அந்த நேரத்தில் எல்லாரும் பாடின்னு இருப்பீங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேர வேண்டுங்க. கண்டிப்பாக தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பாடலை கற்றுண்டு பகவானுடைய அருளை பெறட்டுங்க. அதாவது கால பைரவர் அஷ்டகம் அப்படின்னா அவருடைய அஷ்டக பாடல் கால பைரவருடைய சிவபெருமானுடைய அம்சமான அவதாரமான கால பைரவரை தான் நம்ம போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். அதாவது நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்குங்க. கால பைரவரை நம்ம வழிபட்டால் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். மற்றும் நம்ம இன்னைக்கு கோவிலில் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம் கால பைரவருக்கு, மற்றும் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றலாம். மற்றும் நம்ம நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றலாம் கால பைரவருக்கு. கால பைரவரை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தால், அதாவது வளர்ப்பிறையும் சரி தேய்ப்பிறையும் சரி, நம்ம கால பைரவரை நம்ம வழிபட்டு வந்தால் நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் நோய் பிணிகள் எல்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதாவது இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி, அதனால மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இன்னைக்கு. நம்ம கோவிலுக்கு கண்டிப்பாக போய் கால பைரவரை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும். முடிஞ்சால் நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், பிரசாதங்கள் செஞ்சு கொண்டு போய் கோயிலில் கொடுத்து நம்ம மற்றவங்களுக்கு விநியோகம் செய்யலாம், விளக்கு ஏற்றலாம். மற்றும் நம்ம இன்னைக்கு கால பைரவர் அஷ்டகம் பாடலை கண்டிப்பாக நம்ம கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது பாடலாம். அப்படி நம்ம கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வீட்டில் இருந்தபடியே கால பைரவரை நினைத்து நீங்கள் இந்த பாடலை பாடலாம். நமக்கு டைமிங்கும் தெரியும். இன்றைக்கி 11 மணிக்கு அப்புறம் அஷ்டமி வருது. நாளைக்கு 10 மணிக்குள்ளே இருக்குங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கோவிலுக்கு சென்று கால பைரவரை வழிபட்டு தரிசனம் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பில்லி சூன்ய கட்டுகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்குங்க. அதனால் முடிந்தவரை கோவிலில் செய்கின்ற அந்த அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கணும். அதாவது அபிஷேகம் செய்யும்போது அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு நல்லது. நம்ம உடலில் இருக்கிற அனைத்து நோய் பிணிகள் எல்லாமே தானாகவே நீங்கும். மற்றும் நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும். அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த அற்புத பாடல்கள் இது கால பைரவர் அஷ்டகம்.
மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மற்றும் நம்முடைய சேனலில் நிறைய திருவாசக பாடல்கள், தேவார பாடல்கள், அகத்திய தேவார பாடல்கள்லாம் நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே வரோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரிய வரும். புதுசாக பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நல்ல நல்ல தகவல்லாம் கொண்டே இருக்கிறது. நிறைய ஆன்மீக தகவல்களை நாங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோங்க. இது மிகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் நம்மளுடைய ஒவ்வொரு அப்லோட்ஸும் நம்ம அப்லோடு பண்ணும்போதும், நம்மளுடைய ஆல் இன் ஒன் ஜோன் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதில் ஆன்லைன் ஷாப்பிங் லிங்க் இருக்குங்க. அதை டச் பண்ணாலே லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.